Hi friends and families, welcome to free baking class by Elfin. இன்னைக்கு என்ன ரெசிபி இல்லைங்க, இது வந்து ஒரு முக்கியமான பேசிக் கிளாஸஸ் தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன நுணுக்கங்களையும் இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்களையும் நீங்கள் பர்ஃபெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கும் போது உங்களால் கேக்கில் வந்து ஃபெயிலியர் ஆகவே முடியாது. ஏன்னா ஒரு பர்ஃபெக்டான கேக் பண்ணும்போது எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இது வந்து சுகர் தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. இதில் வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது, ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஃப்ரீ பேக்கிங் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃப்ரீயாகவே பேக்கிங் கற்றுக்கணுமா? பேக்கிங் கிளாஸஸ் வந்து பக்கத்தில் இல்லையா? ஜஸ்ட் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃப்ரீயாகவே பேக்கிங் கற்றுக்க நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு கப்பில் வந்து சுகர் எடுத்திருக்கேன். ஓகேவா? இது வந்து நார்மலாக இருக்கக்கூடிய நம்ம டீக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த சுகர். ஓகேவா? இந்த சுகரை வந்து நான் ஒரு கப் அளவு எடுத்தேன்னா, அதாவது 250 ml கப்பில் ஒரு கப் அளவு நம்ம சுகர் எடுத்தோன்னா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 கப் சுகர் வந்து கரெக்டாக 200 கிராம். ஓகேவா? நீங்கள் நிறைய வீடியோஸில் என்னோட கேட்குறது என்னென்னா, மேம் வந்து நான் ஒரு சில நேரங்களில் கப்பில் மட்டும் சொல்லியிருப்பேன், கிராம்ஸில் சொல்லியிருக்க மாட்டேன். உங்களுடைய ஒரு கப் அளவு கிராமு, அரை கப்போட கிராம் என்னன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பேசிக் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து அது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேவா? இப்போ ஒரு கப் சுகருங்கிறது 200 கிராம், அதில் வந்து அரை கப் எடுக்கிறோன்னா 200 கிராமில் பாதி 100 கிராம். ஸோ அரை கப், கால் கப் அந்த மாதிரி உங்களால் ஈஸியாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஆனால் இதே அளவு கேஸ்டர் சுகரோ அல்ல ஐசிங் சுகரோ அல்லது பவுடர் சுகரோ அல்லது ப்ரௌன் சுகரோ எடுத்திங்கன்னா இந்த 200 கிராம் வருமானு கேட்டிங்கன்னா வராது. அதை தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஒயிட் சுகர். ஓகேவா? இது வந்து ஒயிட் சுகர் வந்து நார்மல் சுகர் நீங்கள் ஒரு கப் எடுங்கன்னு நான் சொன்னேன்னா நீங்கள் வந்து 250 ml கப்பில் ஒரு கப் அளவு எடுத்துடலாம். இதுவே இது வந்து கரெக்டாக 200 கிராம் அளவு வரும் இந்த கப்பில் எடுக்கும்போது. ஆனால் நான் வந்து உங்கள்கிட்ட கேஸ்டர் சுகர் வந்து ஒரு கப் அளவு எடுத்துக்கங்கன்னு சொல்லி கேட்டால் நீங்கள் கேஸ்டர் சுகர்னு சொல்லிவிட்டு, கேஸ்டர் சுகர்னால் அது வேறு சுகர் போல் நம்மளுக்கு கிடைக்காது போல், அது வேறு எங்கே இருக்குன்னு தெரியலை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு குழப்பப்பட வேண்டாம். ஓகேவா? இந்த சுகர்லேருந்து தான் கேஸ்டர் சுகரும் வருது. ஆனால் கேஸ்டர் சுகரோட வெயிட் வந்து இது இருக்காது. ஓகேவா? இப்போ வந்து நார்மல் சுகரோட வெயிட் வந்து 200 கிராம் ஒரு கப் அளவு. ஆனால் இதுவே கேஸ்டர் சுகர் வந்து 240 கிராம் வரும் ஒரு கப்போட அளவு. இப்போ அந்த கேஸ்டர் சுகரை வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து நான் ஒரு கப் அளவு சுகர் எடுத்திருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த சுகரை வந்து நான் கரெக்டாக 15 செகண்ட் அளவு. ஓகேவா? 15 செகண்ட், 1 2 3 4 5 6 அந்த மாதிரி 15 செகண்ட் அளவு மிக்சியில் அரைச்சி எடுத்திருக்கேன். இதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம கோலம் போடுவோம்ல, வெள்ளை கோலப்பொடி, அந்த டெக்ஸ்சரில் இருக்கும். முழுசாக சுகர் பாதியாக உடஞ்சிருக்கும். முழுசாக இருந்த சுகர் வந்து பாதியாக உடஞ்சிருக்கும். இந்த மாதிரி டெக்ஸ்சரில் இருக்கிறது தான் கேஸ்டர் சுகர். ஓகேவா? இப்போ இந்த சுகரை நீங்கள் 1 கப் அளவு எடுத்திங்கன்னா அது கரெக்டாக 240 கிராம் அளவு வரும். இந்த சுகரை எதுக்கு பயன்படுத்துகிறோன்னு நம்ம வீடியோவில் சொல்கிறோமோ அந்தந்த சுகரை பயன்படுத்தும் போது அப்போ ஓகே கேஸ்டர் சுகர்னால் இது தான் போல் அப்படின்னு நினச்சிட்டு அந்த இதை வந்து நீங்கள் கரெக்டாக பிக்கப் பண்ணிக்கணும். நார்மல் சுகரையே எடுக்கும்போது அது வந்து இனிப்பு குறைவாக இருக்கும். இந்த மாதிரி கேஸ்டர் சுகர் வந்து அதிக குவான்டிட்டி, அதாவது 200 கிராமுக்கும் 240 கிராமுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஸோ அந்த கிராமில் நம்ம மெஷர்மெண்ட் வந்து எடுக்கும்போது நம்மளுக்கு கரெக்டான அளவு டேஸ்ட்டும் கிடைக்கும், கேக்கோட டெக்ஸ்சரும் கரெக்டாக வரும். சுகர் அதிகமான டெக்ஸ்சர் வந்து கேக்கோட டெக்ஸ்சர் மாறும். ஓகேவா? ஓகே, இது வந்து கேஸ்டர் சுகர். ஆனால் பவுடர் சுகர்னால் என்ன மேம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதையே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அதாவது நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துட்டு அதை வந்து அரைச்சிட்டு வந்து நான் சொல்கிறேன். இதை வந்து நான் இன்னுமே நைஸாக ஒரு நல்ல ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதுதான் வந்து பவுடர் சுகர். ஓகேவா? இதோட கிராம்ஸ் வந்து எவ்வளோதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவு எடுத்திங்கன்னா நீங்கள் 115 கிராம் அளவு வரும். அதாவது 250 ml கப்பில் ஒரு கப் அளவு எடுத்திங்கன்னா பவுடர் சுகர் வந்து 115 கிராம் அளவு வரும். ஓகேவா? அந்த மெஷர்மெண்ட்டில் தான் நீங்கள் எடுக்கணும்.
சப்போஸ் வந்து நீங்கள் ஒரு நல்ல ஃபைன் பவுடரை அரைச்சிட்டு இதை வந்து சும்மா இப்படி வெளியிலே வச்சிட்டிங்க அப்படின்னா இது வந்து அப்படி கட்டிகளாயிரும். சின்ன சின்ன கட்டியாக அப்படி வந்து உடச்சி எடுக்கிற மாதிரி அளவுக்கு திக்னஸில் வந்து கட்டியாயிரும். ஸோ நீங்கள் எப்போ பவுடர் சுகர் ரெடி பண்ணாலுமே ஒரு ஏர் டைட்டான பாக்ஸில் வச்சு நல்லா மூடி வச்சுட்டு நீங்கள் எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில நேரங்களில் காற்று போணுச்சு அப்படின்னா அது வந்து கட்டியாக செய்யும். அந்த கட்டியாகிற ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஐயோ கட்டி ஆயிடுச்சே தூக்கி போட்டுடலான்னு தூக்கி போட்டுறாதீங்க. மறுபடியும் மிக்சியில் இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு சுற்றி எடுத்திங்கன்னா நல்லா எல்லாமே உடஞ்சி ஒரு ஃபைன் பவுடராக மறுபடியும் கிடச்சிரும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் வந்து விப்பிங் க்ரீமுக்கு வந்து இந்த பவுடர் சுகரை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மிக்சியில் உடனே அரைக்கிறீங்க. அரைச்ச உடனே நீங்கள் கப்பில் எடுத்து உடனே நீங்கள் விப்பிங் க்ரீமில் சேர்த்திங்கன்னா விப்பிங் க்ரீம் வந்து மெல்ட் ஆயிரும். ஸோ எப்போதுமே இந்த சுகரை அரைச்சதுக்கப்புறம் நல்லா ஆறணும். ஏன்னா இதில் வந்து ஹீட் இருக்கும். அந்த ஹீட் ஆறுனதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து விப்பிங் க்ரீமில் சேர்க்கணும். அதே மாதிரி இந்த பவுடர் சுகரை வந்து நீங்கள் ஒரு 3 months வரைக்கும் வந்து நீங்கள் நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து இதோட வெயிட்டு இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ இதில் வந்து ஐசிங் சுகர் செய்யணும். ஓகேவா? ஐசிங் சுகருங்கிறது வேறு, பவுடர் சுகருங்கிறது வேறு. அதுக்கு ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். பவுடர் சுகர் இருந்தாலும் சரி, இல்லை நார்மல் சுகர் இருந்தாலும் சரி, அதில் 1 கப் அளவு நீங்கள் சுகர் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து இதில் வந்து சேர்த்துட்டு இது ரெண்டையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துடணும். ஓகேவா? அதாவது 1 கப் சுகர் ப்ளஸ் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு சின்ன சல்லடை இருக்கும் தெரியுமா? அதாவது நம்ம மாவு சப்பாத்தி மாவு அரிசி மாவுலாம் சலிப்போம்ல, அந்த மாவு சல்லடையில் நல்லா சலிச்சுட்டு அதை வந்து நீங்கள் வந்து விப்பிங் க்ரீமுக்கு யூஸ் பண்ணலாம். மற்ற எதுக்கும் நீங்கள் ஐசிங் சுகர் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பவுடர் சுகர் வந்து எப்படி ஸ்டோரேஜ் பண்ணிங்களோ அதே மாதிரி தான் ஐசிங் சுகர் ஒரு ஏர் டைட்டான பாக்ஸில் போட்டு 3 months வரைக்கும் யூஸ் பண்ணலாம். கட்டி ஆயிடுச்சுன்னா மறுபடியும் நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு கூலிங் ஆனதுக்கப்புறம் விப்பிங் க்ரீமில் சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை அதே மாதிரி, அதாவது நார்மல் ஒயிட் சுகருக்கு என்ன மெஷர்மெண்ட்டோ அதே மாதிரி இதுக்கும் மெஷர்மெண்ட் வந்து வேறுபடும். இது வந்து நார்மலாக நான் வந்து கடைகளில் லூஸில் வாங்கின ஒரு அதாவது நாட்டு சக்கரை 1 கிலோ வந்து 90 ரூபா அப்படிங்கிற ரேட்டில் வந்து நான் வாங்குவேன். நான் பிராண்டடு வந்து அதிகமான ரேட்டில் இருக்கும். நம்ம பேக்கிங்க்கு வந்து அது செட் ஆகாது. அதனால் இது வந்து இந்த மாதிரி ஒரு சில கட்டி இருக்கும், ஒரு சில இடத்துல நைஸாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டெக்ஸ்சரில் தான் இந்த ப்ரௌன் சுகர் வந்து இருக்கும். இது வந்து இப்போ 1 கப் அளவு எடுக்கிறீங்க, அதாவது இந்த நாட்டு சர்க்கரையை நீங்கள் 1 கப் அளவு எடுக்கிறீங்க அப்படின்னா கரெக்டாக 220 கிராம் அளவு வரும். இந்த சும்மா நார்மலாக எடுக்கிற சுகர் வந்து 220 கிராம் அளவு வரும். ஆனால் அதுவே நீங்கள் வந்து நல்லா மிக்சியில் போட்டுட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஹீட் போனதுக்கப்புறம் நீங்கள் அளந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 245 கிராம் அளவு இருக்கும். ஸோ ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டுக்குமே ஒவ்வொரு வேரியேஷன் இருக்குது. ஸோ வந்து அதை வந்து கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நார்மலாக ஒரு ஓரலாக நான் சொல்லியிருக்கேன், அதாவது ப்ரௌன் சுகர் எப்படி மெயின்டைன் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது, பவுடர் சுகர், நார்மல் சுகர், அதுக்கப்புறம் ஐசிங் சுகர், இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சு. இப்போ வந்து நான் ஒரு நோட்லேயே வந்து உங்களுக்கு எழுதி காமிச்சிடுறேன். ஓகே, உங்களுக்கு அது வந்து தெளிவாக புரியும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இப்போ நார்மலாக 250 ml கப்பில் 1 கப் அளவு சுகர், பவுடர் சுகர், ப்ரௌன் சுகர், அதோட நம்ம மெஷர்மெண்ட் எல்லாம் நம்ம வந்து ஓரலாக பார்த்தோம். அதை வந்து நான் உங்களுக்கு எழுத்தால் எழுதி காமிக்கிறேன். 1 கப் அளவு நார்மல் சுகர், அதாவது பவுடர் பண்ணாத சுகர் வந்து கரெக்டாக 200 கிராம் அளவு வரும். ஓகேவா? அதுவே நீங்கள் அந்த சுகரை வந்து நல்லா ஃபைனாக ஒரு மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டு அதை வந்து 1 கப் அளவு அளந்து எடுத்திங்கன்னா 115 கிராம் அளவு வரும்.
இதுவே ஒரு கப் அளவு சுகரை ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்திங்கன்னா, அதாவது கேஸ்டர் சுகர்னு சொல்கிறோம்ல, அது வந்து ஒரு கப் அளவு நீங்கள் அளவு கேஸ்டர் சுகர்னு சொல்கிறோம்ல, அது வந்து 240 கிராம் அளவு வரும். அதே ஒரே ஒரு கப் அளவு ஐசிங் சுகர், அதாவது நம்ம விப்பிங் க்ரீமுக்கெல்லாம் சேர்ப்போம்ல ஐசிங் சுகர், அது வந்து ஒரு கப் அளவு 115 கிராம் அளவு வரும். அதே மாதிரி ஒரு கப் ப்ரௌன் சுகரோட அளவு வந்து கரெக்டாக 220 கிராம் அளவு, நார்மலாக பவுடர் பண்ணாத போது 220 கிராம் அளவு வரும். அதுவே நீங்கள் மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணதுக்கப்புறம் 245, ஓகேவா, 245 கிராம் அளவு வரும். பார்த்திங்கன்னா இதுதான் சுகரோட மெஷர்மெண்ட். அதாவது நார்மல் சுகர்னால் என்னென்னு தெரியணும், பவுடர் சுகர்னால் என்னென்னு தெரியணும், அதே மாதிரி கேஸ்டர் சுகர்னால் என்னென்னு தெரியணும், ஐசிங் சுகர்னால் என்னென்னு தெரியும், ப்ரௌன் சுகர், சாஃப்ட் ப்ரௌன் சுகர், அந்த மாதிரி இந்த சுகரோட வேரியேஷனை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆனால் இருக்கிறது என்ன, நம்ம நினைப்போம் நார்மல் ஒயிட் சுகர் அண்டு ப்ரௌன் சுகர் அது 2 தானே, அது 2 மட்டும் நம்ம மெஷர்மெண்ட்டில் எடுத்தால் ஓகே தானே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அது இல்லை. அதனால தான் இவ்வளோ தெளிவாக வந்து நான் நோட்டில் போட்டு உங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதியிருக்கேன். ஸோ வந்து இதெல்லாம் பேசிக்ஸ் தான். பேசிக் வந்து நம்ம ஈஸியாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ரெசிபி வந்து ஈஸியாக இருக்கும் நம்ம செய்கிறதுக்கு. இப்போ நீங்கள் ஏன் கிராம்ஸில் வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்கணுங்கிற ரீசனையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா 250 ml கப்புங்கிறது பல வகையான மாடுலேஷனில் பல வகையான மெட்டீரியலில் செஞ்சுருக்காங்க. இப்போ இதுவும் ஒரு கப் ஆஃப் செட்டு தான், இதுவும் ஒரு கப் ஆஃப் செட்டு தான். அதாவது இதிலே வந்து ஒரு 8 கப்பு இருக்கும், இதிலே ஒரு 8 கப்பு இருக்கும். இது வந்து நான் ஆரம்பத்தில் வாங்கினது, இது வந்து அதுக்கப்புறமா வாங்கினது, ஓகேவா. இப்போ இது ரெண்டுமே அரை கப் அளவு, 250 ml கப்பில் அரை கப் அளவு, ஓகேவா. இதுவும் நீங்கள் ஏன் கிராம்ஸில் வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நான் சொல்கிறேன். அப்படி ஃபஸ்ட்டு வந்து நான் வெயிட் மிஷினை ஆன் பண்ணிவிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மெட்டீரியலுக்கான கப்பை வச்சுறேன். இதோட மெஷர்மெண்ட் வந்து 26 கிராம். நான் வந்து டேரை வந்து அமுக்கிட்டு இப்போ 0 காட்டுதா. இப்போ வந்து இதில் வந்து நம்ம வந்து அரை கப் அளவு சக்கரை அளந்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து கரெக்டாக எவ்வளோ இருக்குன்னா 114 கிராம் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு அரை கப்புங்கிறது 100 கிராம் அளவு தான் அரை கப்பு வரணும். இப்போ நம்ம இதை வந்து லெவல் பண்ணணும்னு சொல்லுவோம்ல, லெவல் பண்ணுறதுக்கு அதாவது ஸ்கேலு அல்லது நைஃபு எதை மாதிரி இந்த மாதிரி வச்சு இப்படி நீங்கள் ஃப்ளாட் பண்ணும்போது அதில் வந்து சுகர் மீதி ஆகாமல், அதாவது கீழே வடிஞ்சு கொட்டாமல் இவ்வளவுக்கு கரெக்டாக ஃப்ளாட்டாக நிற்கிதுன்னா அப்போ 114 கிராம் வருது. 14 கிராம் வந்து நீங்கள் எடுக்கும்போது இந்த 114 கிராம் வந்து ஒரு ரெசிபிக்கு 14 கிராம் எக்ஸ்ட்ரா சுகர் எடுக்கும்போது அது வந்து வேறு மாதிரி ஆயிரும், அதாவது கொலாப்ஸ் ஆகிடும். நிறைய ரெசிபி வந்து அந்த மாதிரி தப்புனால தான் நடக்குது. ஆனால் நிறைய பேர் வந்து அதை வந்து அப்சர்வ் பண்ணுறதில்ல. நம்ம அரை கப் எடுக்க சொன்னாங்க, அரை கப் எடுத்தோம், ஆனால் ஏன் வரல அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் நினைப்பீங்க. இப்போ இது வந்து 114 கிராம் அளவு வந்துச்சு. இப்போ வந்து நான் டேரை அமுக்கிட்டு மறுபடியும் இந்த கப் ஆஃப் வேரியேஷனை வச்சுட்டு மறுபடியும் டேரை அமுக்கிக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா 112 கிராம் அளவு இருக்குது, ஓகேவா. இது வந்து 115 கிராம் இருந்துச்சு, இது வந்து 112 கிராம் அளவு இருக்குது. ஆனால் கப் வைஸ் பார்க்கும்போது இதுதான் பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் இது வந்து அகலம் அதிகம், இதில் வந்து உயரம் அதிகம். ஆனால் அந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ இது ரெண்டுலேயுமே 15 கிராம் 12 கிராம் வந்து எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. இதுவே நீங்கள் கிராம்ஸில், அதாவது வெயிட் மிஷின் வச்சு நீங்கள் அளந்து ஒரு ரெசிபியை பண்ணும்போது அதில் வந்து கரெக்டாக வரும். ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து இப்போ உள்ள கப்பெல்லாம் அளவுகள் வந்து மாறி மாறி குவான்டிட்டி அதிகமாக பிடிக்கிற மாதிரி கம்மியாக பிடிக்கிற மாதிரி தான் இருக்குது. அதை வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுல, ஆல்ட்ரேஷன் எதுவும் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு கிராம்ஸில் கன்வெர்ட் பண்ணி அதை வந்து ரெசிபியை ட்ரை பண்ண பாருங்கள். அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வேரியேஷன் இருக்கும்போது இப்போ நிறைய பேர் வந்து சொல்கிறீங்கல்ல, எனக்கு வந்து கேக் வந்து ஹைட் ஆகுது அப்படியே டவுன் ஆகுது, அந்த மாதிரி ரீசன்லாம் இதனால ஆகலாம், ஓகேவா. இப்போ சுகர் வந்து இப்போ 50 கிராம் எடுக்க வேண்டிய இடத்துல இது வந்து ஒரு 59 கிராம் அந்த மாதிரி சம்திங் வரும். அப்படி இல்லைன்னா 100 கிராம் எடுக்க வேண்டிய இடத்துல 112 கிராம் அளவு வந்துருக்கு, 12 கிராம் எக்ஸ்ட்ரா ஆகுது. அப்போ எக்ஸ்ட்ரா ஆகும்போது ரெசிபி வந்து கொலாப்ஸ் ஆக தான் செய்யும். இப்போ ஒரு குக்கீஸ் செய்கிறீங்க, குக்கீஸ்க்கு வந்து 50 கிராம் சுகர் ஆட் பண்ண சொல்கிறேன்னா அதில் வந்து 10 கிராம் இது வந்து இந்த கப்பு வந்து எக்ஸ்ட்ரா தான் கொடுக்கும். அப்போ அதையே நீங்கள் சேர்க்கும்போது குறிப்பிட்ட அளவு சேர்க்கும்போது தான் குக்கீஸோட டோ வந்து இலகி
அதாவது நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கும். அதிக சர்க்கரை சேர்க்க அது வந்து அப்படியே இலக்கம் கொடுத்தா அது எப்படி சொல்கிறது, மாவு வந்து நல்லா தண்ணி மாதிரி இலக ஆரம்பிக்கும். அப்போ குக்கீஸ் வராது. அப்போ யார் மேலே மிஸ்டேக், சொல்லி தந்த ஏன் மேலே தான் மிஸ்டேக், அந்த மாதிரி ஆயிரும். ஸோ நம்மளுடைய ப்ராப்பர்ட்டியை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணணும், ஒரு பிளான் பண்ணிக்கணும். அதுக்கு அளவுகளை வந்து நீங்கள் கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணி தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு கப் மெஷர்மெண்ட்டை விட கிராம்ஸ் மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக கை கொடுக்கும். ஸோ எல்லாருமே ஒரு மெஷரிங் அதாவது வெயிட் மிஷின் வந்து வாங்கிக்கோங்க. இது வந்து நான் வாங்கும்போது ₹250 ₹240 என்னமோ தான் இருந்தது. அப்போ நான் அமேசானில் தான் வாங்கினேன். இது வந்து அவ்வளோ நாள் நல்லா தான் உழைக்குது. அதனால் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவ்வளோதான் வரும், ஒரு ₹200 ₹300 அந்த ரேஞ்சில் தான் வெயிட் மிஷின் வரும். நீங்கள் வந்து அதை வந்து வாங்கி யூஸ் பண்ண பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். பேசிக் வந்து ஒன்று ஒன்றா நம்ம கற்றுக்க ஆரம்பிக்கலாம். இன்னும் நிறைய இருக்குது, ரெசிபியும் நிறைய இருக்குது, பேசிக்ஸும் நிறைய இருக்குது, ட்ரிப்ஸ் அண்ட் டிக்ஸும் நிறையவே இருக்குது. ஸோ எங்களுடைய சேனலை லைக் பண்ணி, என்னுடைய சேனலும் இந்த இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஃப்ரீ பேக்கிங் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃப்ரீயாகவே பேக்கிங் கற்றுக்கணுமா, எங்களுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உதவலாட்டியும் உதவுற ஒருத்தவங்களுக்கு இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் ஆல்.